கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறினார். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிகாரிகள் எல்லாரும் இயேசுவை இகழ்ந்தார்கள். மற்றவர்களை காப்பாற்றினான், தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள இவனுக்கு முடியவில்லை என்று கூறி இகழ்ந்தார்கள். போர் சேவகர்கள் இயேசுவுக்கு காடியை குடிக்க கொடுத்து, நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவர் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷைகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்கிறாய், நீ சொல்லுகிறபடி கிறிஸ்து என்னப்பட்ட மேசியாவாயிருந்தால் உன்னையும் எங்களையும் விடுதலை பண்ணு, உன்னால் முடியாமல் தானே நீ சிலுவையில் தொங்குகின்றாய், நீ எல்லாம் கிறிஸ்துவா? அப்படியானால் உன் வல்லமை இன்னதென்று இந்த ஜனங்களுக்கு காட்டு என்று அவரை இகழ்ந்தான். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட மற்றொரு குற்றவாளி இவனுடைய இகழ்ச்சியை கேட்டு அவனை நோக்கி, நீ எவ்வளவு தவறு செய்து இந்த தண்டனையை பெற்றிருக்கிறாய், செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைத்தும் கூட நீ தேவனுக்கு பயப்படவில்லையா? இப்போதாவது நீ கடவுளுக்கு பயப்படு. நாம் இருவரும் செய்த தவறுக்கு நியாயமானபடி தண்டனையை பெற்றிருக்கிறோம். இவரோ எந்த தவறும் செய்யாமல் நாம் பெற்றிருக்கிற அதே தண்டனையை பெற்றிருக்கிறாரே, அதையெல்லாம் நீ உணராமல் இவரை இப்படி பேசலாமா என்று அவனை கடிந்து கொண்டான் என்று பார்க்கின்றோம். மேலும் அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு போனவுடனே அடியேனாகிய என்னை நினைத்து பாரும். ஏனென்றால் நான் ஒரு பாவி, நான் செய்த தவறுக்கு தண்டனையை பெற்றிருக்கிறேன். ஆனால் நீர் பரலோகத்துக்குரியவர், உமது அடியேனாகிய நான் அங்கே வருவதற்கு தகுதி இல்லாதவன். ஆகவே நீர் என்னை நினைத்து அருளும் என்றான். உடனே இயேசு, நாளைக்கு அல்ல, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய் என்றார். இப்படித்தான் ஒரு பள்ளியில் 2 பேர் நண்பர்களாயிருந்தார்கள். ஒருவன் தவறு செய்ய பயப்படுபவன், மற்றொருவன் தவறு செய்வதற்கு பயப்படாதவன். ஆனாலும் இவர்கள் இருவரும் மனஸ்தாபங்கள் வராமல் பார்த்து கொண்டனர். படிப்பிலும் தெரியாதவற்றை ஒருவருக்கொருவர் கேட்டு படித்து கொள்வார்கள். ஆகவே இவர்கள் சந்தோஷமாக சேர்ந்தே பாடசாலைக்கு சென்று வருவார்கள். ஒரு நாள் தவறு செய்ய பயப்படாத நண்பன் வீட்டில் பெற்றோரிடம் சண்டையிட்டு விட்டு பாடசாலைக்கு வந்தான். தன் நண்பனிடம் நடந்ததை கூறிக்கொண்டே பள்ளிக்கு சென்றான். அதற்கு இந்த நண்பன் கூறினான், நாம் எந்த வேலையும் செய்யாமல் நமக்கு சாப்பாடு கொடுத்து ஆடைகளை எல்லாம் துவைத்து சமையல் பண்ணி அருகிலிருந்து சாப்பிட வைத்து இரவு பகலாக நம்மை கவனித்து கொள்கிற பெற்றோரை நீ மதிக்க வேண்டும் அல்லவா? நீ ஏன் அவர்களிடம் சண்டை போட்டாய்? நாம் சரியாக படிக்கவில்லை என்றால் நம்மை கண்டிக்கும் எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. நீ அதை புரிந்து கொள் என்று அவனை கடிந்து கொண்டான். அப்படியே அவனை கடிந்து கொண்டு வீட்டுக்கு மாலையில் வந்தார்கள். வந்ததும் பெற்றோரிடம் சண்டையிட்ட நண்பன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். பெற்றோர் அவனை மன்னித்து அதிகமாக அன்பு செலுத்தினர். 2 பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளின் குணங்களை சொல்லி சந்தோஷப்பட்டனர். இப்படித்தான் மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான். ஆனால் ஒருவரை ஒருவர் கண்டித்து கொண்டு புத்தி சொல்வதில்தான் கிறிஸ்தவம் அடங்கியிருக்கிறது என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நண்பர்களாய் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சகோதரர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நண்பர்கள், சகோதரர்கள் தவறு செய்தால் அதை கண்டுகொள்ளாதவர்கள் போல இருக்கிறோமா? இல்லை சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் போல் ஒருவர் மற்றவரை கடிந்து கொண்டது போல நாம் மற்றவர்களுடைய ஆத்துமாவில் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்நாளின் கடைசி மணித்துளியில் அந்த குற்றவாளி அடுத்த குற்றவாளிக்கு சுவிசேஷம் சொல்லி பரலோகம் சென்றது போல நாமும் அந்த நண்பனைப் போல நம்மை சார்ந்த நண்பர்களுக்கு கடிந்து கொண்டு சுவிசேஷம் சொல்லி ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் தாமே இப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.